அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 20வது ஆண்டு துவக்க நாள் விழா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் கொடியேற்றுதல், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கின்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி முப்பெரும் விழாவாக அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களை நடத்தி தேமுதிக சார்பாக இன்னைக்கு கொண்டாட இருக்கிறோம். என்ன முப்பெரும் விழா அப்படின்னா, கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்ததுனால அவரை கௌரவிக்கும் விதம், அதே மாதிரி கேப்டனுடைய 72வது பிறந்த நாள், அதே மாதிரி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 20வது ஆண்டு துவக்க நாள். இது மூன்றையும் ஒன்றாக முப்பெரும் விழாவாக தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு தேமுதிக சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் இல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சந்திக்கும் முதல் கட்சி துவக்க நாள் அப்படிங்கறத மனவேதனையோட ஆனாலும் உறுதியோட இந்த நேரத்தில் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சார்பாக எங்களுடைய இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இன்றைக்கு தலைமை கழகத்தில் கொடியேற்றுதல், இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் தொடங்கி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, உறுப்பினர் சேர்க்கை முகாமும் இன்றைக்கு டிஜிட்டல்ல இன்னைக்கு தொடங்க இருக்கிறோம். இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக அலுவலகம் என்று அழைக்கப்பட்ட நமது அலுவலகம் இன்று முதல் கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்று முதல் பெயர் பலகை திறந்து இன்றைக்கு நாம அதையும் தொடங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டனுடைய சிலை, மார்பளவு சிலை மற்றும் முழு உருவ சிலை அன்றைக்கு நம்ம ஓபன் பண்ணோம். இன்னைக்கு அதுக்குரிய இடத்திலே வைத்து அதற்கான மரியாதையை இன்னைக்கு சிலைகளுக்கு செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம் என்றைக்கும் வழங்குவது போல தர இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் எந்த லட்சியத்தோடு, எந்த கொள்கை பிடிப்போடு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இந்த கட்சியை தொடங்கினாரோ அதை நிச்சயமாக ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவரும் ஒன்றாக இருந்து மக்களுடைய பேராதரவோடு அவருடைய லட்சியத்தை நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு அவர் சிலை முன்னாடி நாங்கள் ஏற்க இருக்கிறோம். எனவே கேப்டன் எப்போதும் சொல்றது மாதிரிதான், வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை தந்து இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவருடைய மாபெரும் கனவை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து, கேப்டனுக்கு என்றைக்கும் விசுவாசமாக இருந்து நிச்சயமாக அவரது கனவையும் லட்சியத்தையும் வென்றெடுப்போம் என்று இந்த நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். அன்னைக்கு முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் பொழுதே ஹாப்பி பார்ன் வாயேஜ்னு சொன்னவங்க நாங்க தான் முதல்ல. இன்னைக்கு அவரோட பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு, சந்தோஷம். ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் சிகிச்சைக்காக தான் சென்றாரே ஒழிய என்ன திட்டங்களை ஈர்த்து வருகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளுடைய கருத்தா இருக்கு. எனவே முதலமைச்சர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. என்னென்ன திட்டங்களை தமிழகத்திற்கு ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார், அதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்க இருக்கிறார் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நிச்சயமாக மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த திட்டங்கள் இங்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது என்ற மக்கள் கேள்வி பெருசா இருக்கு. இப்ப அமெரிக்கா போய் வந்திருக்காரு. அவர் சிகிச்சைக்கு போயிட்டு வந்தாரா, இல்ல உண்மையிலேயே தமிழகத்திற்கு வேண்டியதை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரா என்பதை முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.